ஹடாமே ஸோ இன்னைக்கு ஜங்குக்கு ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். வென் யுவர் சிஇஓ இஸ் யுவர் ஹஸ்பண்ட் அண்ட் ரெண்டு பேரும் கமெண்ட்ஸில் அவங்களோட நேமை ஸோ எஃப்எஃப்ல மென்ஷன் பண்ண சொன்னாங்க. ஓகே, முகுந்தனா ஃப்ரம் ஸ்ரீலங்கா அண்ட் ராதிகா ரெண்டு பேருக்குமே ஒரு பெரிய ஹாய். ஸோ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு மினி இன்ட்ரோ பார்த்துடலாம். எப்போதுமே நம்ம ஹீரோனி இன்ட்ரோ தான் ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஹீரோனி நீங்கள் தான், உங்கள் பேர் ஒயன். ஸோ நீங்கள் ஒரு ஆஃபீஸில் ஒரு எம்ப்ளாயாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ நீங்கள் மேரிட், உங்களுக்கு மேரேஜ் ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு ஜங்குக் அப்படிங்கிற ஒரு ஹஸ்பண்ட் இருக்கார். அப்படியே நம்ம ஹீரோ சைடு வந்தால் நம்ம ஜியோன் ஜங்குக், அவர் ஜியோன் கம்பெனியோட சிஇஓவாக இருக்கார். அவருக்குமே மேரேஜ் ஆயிடுச்சு. அவருக்கு ஒயன் அப்படிங்கிற ஒரு ஒய்ஃப் இருக்காங்க. அவரோட கேரக்டர் பார்த்திங்கன்னா ஸோ நல்ல பையன், தங்கமான மனுஷன், கோவக்காரரு, பாசக்காரரு, ஸோ எல்லாமே கலந்த ஒரு கலவையவர். ஸோ இந்த ஸ்டோரிக்கு இந்த இன்ட்ரோ போதும். ஸோ வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இந்த ப்ரெசன்ட் சீன், நீங்கள் ஹாலில் உட்காந்துருக்கீங்க. அப்போல ஜங்குக் அப்பாவோட பேசிகிட்டு இருக்கீங்க. நீங்கள் இப்போ மேரேஜ் ஆகி உங்களுக்கு 6 months ஆகிடுச்சு. இட்ஸ் ஃபுல்லி அரேஞ்ச் மேரேஜ். ரெண்டு பேரும் அதுக்கு முன்னாடி பேசிக்கிறதும் இல்லை. இப்போ அப்பப்போ பேசிப்பீங்க, ஒரு ஃப்ரெண்ட்லி கான்வர்சேஷன் தான். மற்றபடி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படிங்கிற எந்த இதுவுமே கிடையாது. ஸோ ரெண்டு பேரையும் பிடிக்கும், அந்த மாதிரி தான் போகுது. அண்டர்ஸ்டாண்டிங் கொஞ்சம் ஓரளவு இருக்குது. நீங்கள் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க. அந்த ஆஃபீஸில் கொஞ்சம் உங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படிங்கிறனால நீங்கள் அங்கே வேலையை ரிசைன் பண்ணிடுவீங்க. அதனால் வீட்டில் இருக்கீங்க. அப்போ ஜேகே அப்பா சொல்கிறாரு, நீ ஏன்டா வீட்டிலே இருக்க, படிச்சிருக்க, உனக்கு திறமை இருக்குது, நம்ம கம்பெனிக்கு போ, ஜேகேக்கு ஹெல்ப்ஃபுல்லாரு, மேனேஜிங் போஸ்டிங் இருக்குது, நான் அதை உனக்கு தர சொல்கிறேன், நீ அங்கே வேலை பாரு. அது அங்கிள், எனக்கு அவ்வளோ பெரிய போஸ்டிங்லாம் வேண்டாம், நான் போன சீருக்கு மேனேஜராக தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை, எனக்கு நார்மலாக எம்ப்ளாயாக இருந்தால் போதும். பட் இருந்தாலும் நம்ம கம்பெனிலே எப்படி, ஏன் நம்ம கம்பெனி ஏன் ஒரு மாதிரி இழுக்கிற, வெளியில் போயிட்டு வேலை பார்க்க போகிற, அதை நம்ம கம்பெனியில் பார்க்க போகிற, அவ்வளோதான். ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஜேகேக்கும் நீயும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருக்கும் ஒரே ஆஃபீஸில் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி சொல்கிறாரு. எல்லாருக்குமே தெரியும், அரேஞ்ச் மேரேஜ், ரெண்டு பேரும் கொஞ்சம் செப்ரேட்டடாக தான் இருக்காங்க. நீங்களுமே சொல்லியிருப்பீங்க, ரெண்டு பேருமே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வர வரைக்கும் இந்த மாதிரி குழந்தை குட்டி இந்த மாதிரிலாம் எதுவுமே பேசாதீங்க, எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரணும், அந்த மாதிரி சொல்லியிருப்பீங்க. அதனால அவர் எப்படியாவது உங்களை அதே ஆஃபீஸ்க்கு போக சொல்லிட்டாங்கன்னா ரெண்டு பேரும் பேசுகிறது பார்க்குறதுல உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் ஜாஸ்தியாகும் அப்படிங்கிறதுக்காக அவர் இப்படி பிளான் போடுறாரு. நீங்கள் அதை பற்றி யோசிச்சுட்ருக்கீங்க. அப்போ ஜங்குக் ஸோ கீழே வராரு. ஸோ அப்போ ஜங்குக் கேட்குறாரு, என்னப்பா என்னமோ மேனேஜர் எப்படி இப்படின்னு என்னமோ பேசிகிட்டு இருந்தீங்க. அதுவாடா, ஒயனுக்கு அந்த ஆஃபீஸ் செட் ஆகலை, வேலையை ரிசைன் பண்ணிட்டா. எதுக்குடா வீட்டை சும்மா இருக்க, உனக்கு திறமை இருக்குது, நல்லா படிச்சிருக்க, நம்ம கம்பெனிக்கு போ, மேனேஜர் போஸ்டிங் நான் சொல்கிறேன், ஜேகே போட்டு தருவான், நீ அங்கே வேலை பாரு அப்படின்னு சொல்கிறேன், உனக்கும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் கேட்க மாட்றா உன் பொண்டாட்டி அப்படின்னு சொல்கிறாரு. ஜங்குக் உங்களை பார்க்குறாரு. நீங்கள் நல்லா உட்காந்து யோசிக்கிறீங்க, என்ன செட் ஆகுமா ரெண்டு பேரும் ஒரே இடத்துல அப்படிங்கிற மாதிரி. அப்போல ஜங்குக், என்ன ஒயன் ரொம்ப டீப்பாக யோசிக்கிற போல், இதில் என்ன இருக்குது, நம்ம கம்பெனிலையும் ஜாயின் பண்ணிக்கோ, காலையில் நான் போகும்போது என் கூட வா. ஓகே, அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இதுக்கே நீ இவ்வளோ உட்காந்து திங்க் பண்ணிகிட்ருக்க. அது இல்லை ஜேகே, அது என்னப்பா, புது கம்பெனிக்கு ஒர்க்குக்கு போக ரெடியாக இருக்க, நியூ பீப்புள், நியூ கம்பெனி, அட்மாஸ்பியர் எல்லாமே வேறு, அதுக்கு போக நீ தயாராக இருக்க, நம்ம கம்பெனிக்கு வர மாட்டியா? வா, உனக்கு எல்லாரையும் நான் அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். உனக்கு ஏதாச்சும் டவுட்னா என்கிட்ட நீ ஸ்ட்ரைட்டாக கேட்டால் நான் சொல்லித்தர போகிறேன். ஈஸி, அவ்வளோதான். உனக்கு 10 நாளில் வர பிடிக்குதா, 10 நாள் வா. இல்லை அதுக்கப்புறம் எனக்கு பிடிக்கல, செட் ஆகலைன்னா நின்றுக்கோ, அவ்வளோதான். இதில் என்ன இருக்கோ, ஏன் இப்படி திங்க் பண்ணிகிட்ருக்க?
அப்போது ஓகே ஜங்குக், அப்போது ஓகே அங்கிள். ஸோ நான் நாளையிலேருந்து நம்ம கம்பெனிக்கு போகிறேன் அப்படின்ட்டுன்னு வந்து சொல்கிறீங்க. ஸோ ஜேகே உங்களை பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாரு. ஸோ நீங்களுமே பேக் ஸ்மைல் பண்ணுறீங்க. தென் நெக்ஸ்ட் டே மார்னிங் ஸோ நீங்கள் வந்து கிளம்பிட்டீங்க, ஜேகேமே வந்து கிளம்பிட்டாரு. ஸோ 2 பேருமே வந்து வெளியில் போகும்போது அப்போலாம் உங்கள் மாமியார், ஸோ உங்கள் அத்தை வந்து ஓடி வர்றாங்க. இருங்க இனி போகையில் அங்கே இருக்க ஒரு மார்க்கெட்டில் மட்டும் இறக்கி விட்டுறீங்களா? அது அது ஆன்ட்டி உங்களுக்கு ஓகேவாங்க அப்படின்னு ஜங்குக்கை பார்த்து கேட்குறீங்க. அவர் ஏமா வேறு காரே இல்லை? அதெல்லாம் இல்லை, போகிறீங்களா அந்த வழியே தானே போவீங்க, என்னை இறக்கி விட்டுருங்க, நான் வரையில் ஆட்டோ பிடிச்சி கூட வந்துக்கிறேன், அதெல்லாம் தேவையில்லை, நான் உங்கள் காரில் தான் வருவேன் அப்படின்ட்டுன்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்குமே என்ன செய்யறதுன்னு தெரியல. பிகாஸ் முன்னாடி வந்து டிரைவர் வண்டி ஓட்டுவார், ஆப்போசிட்டில் ஜேகேயோட பர்சனல் செக்யூரிட்டி உட்காந்துருவார். ஸோ பின்னாடி வந்து நீங்கள் உட்காரணும், ஜேகே உட்காரணும். நீங்கள் 2 பேரும் உட்கார்ந்து நடுவில் கேப் இருக்கும். ஸோ 2 பேருமே 2 விண்டோ சைடு உட்காந்துருப்பீங்க. ஸோ உட்காந்துருவீங்க, அந்த மாதிரி தான் பிளானு. பட் இவங்க வர்றனால ஸோ இவங்க இடையில இறங்கிடுவாங்க. அப்போது இவங்க ஒரு விண்டோ சைடு உட்காந்தா நீங்களும் ஜேகேயும் கொஞ்சம் பக்கத்தில் உட்கார்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஒரு பிளானை போட்டு தான் உங்கள் அத்தை வந்து உங்கள் கூட வரும்னு அடம்பிடிச்சிட்ருக்காங்க. ஸோ நீங்களுமே வந்து சரி ஜங்குக், அவங்க தான் போகிற வழியில் இறங்கிக்கிறேன்னு சொல்கிறாங்கல்ல, ஏறுங்க லேட் ஆகிடுச்சு அப்படின்ட்டுன்னு வந்து சொல்கிறீங்க. ஸோ அவருமே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஒரு கார்னர், ஸோ இன்னும் ஒரு விண்டோ சைடில் வந்து அவர் ஏறிட்டார். நீங்கள் சொல்கிறீங்க அத்தை நீங்கள் உள்ளே போங்க, நான் இந்த சைடு உட்காந்துக்கிறேன். அட என்னம்மா நீ போய் உட்காரு, நான் தான் இடையில இறங்கிடுவேன்ல, அப்போ நீ ஒரு வாட்டி இறங்குவியா, போ உள்ளே போய் உட்காரு போ அப்படின்ட்டுன்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ நீங்களுமே வந்து உள்ளே போகிறீங்க. ஸோ உள்ளே போய் உட்காரவும் வந்து ஜங்குக்கோட அம்மா வந்து உட்காந்துட்டாங்க. ஸோ அவங்க கொஞ்சம் சப்பியாக இருப்பாங்க. அவங்க கதை வந்து சாத்திட்டு இன்னும் கொஞ்சம் தள்ளி உட்காருமா அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. நீங்களுமே வந்து தள்ளி உட்காடுறீங்க. ஸோ ஜேகேயோட உங்கள் ஷோல்டர் நல்லாவே இடிக்குது. அவர் உங்களை பார்க்குறாரு, உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஸோ அப்போல வந்து என்ன இன்னும் நல்லா க்ளோஸாக உட்காரணுமே, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அத்தை வந்து இங்கிட்ட பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போலாம் அவங்க கொண்டு வந்த அந்த பையை வந்து தூக்கி வைக்கிறாங்க, அவங்க ஹேண்ட்பேக்கை அந்த சைடு வச்சுக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் தள்ளி உட்காருன்னு சொல்லிட்டு ஸோ ஜேகேயோட ஹாஃப் ஷோல்டர், ஸோ ஒரு பாதி வந்து உங்களோட பாதி, இன்னொரு பாடியோட பாதியுமே டச்சில் இருக்குது. எப்படின்னா உங்களோட நீங்கள் வந்து இந்த சைடு திரும்பி இருந்தீங்கன்னா உங்கள் ஹேரும் உங்கள் முது வந்து அவரோட ஷோல்டரில் வந்து சாஞ்ச மாதிரி. ஸோ 2 பேருமே திரும்பிக்கிட்டீங்க, ஒன்றா பார்க்குற மாதிரி திரும்பிக்கிட்டிங்கன்னா ஃபேஸ் ரொம்ப பக்கத்தில் இருக்கும். உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே வந்து தெரியல, உங்களுக்கு திரும்பவும் ஒரு மாதிரி இருக்குது. ஸோ அவருக்குமே என்ன செய்கிறதுன்னு வந்து தெரியல. அப்போல ஜேகே மா என்னம்மா அவ்வளோ பெரிய இடத்துலையே அம்மா உட்காந்துருக்கீங்க, பாவம் இவ்வளோ பாருங்களேன், ரொம்ப கம்ஃபர்டபுளே இல்லாமல் உட்காந்துருக்கா. அது இல்லைப்பா எனக்கு கொஞ்சம் இடம் பத்தலை, அதனால தான். ஏன் உனக்கு ஓகே தானே, இந்த இடம் பத்தாதா? இல்லை ஆண்டி, நான் கம்ஃபர்டபுளாக தான் உட்காந்துருக்கேன். உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனையா? எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை ஒயன், உனக்கு தான் எதுவும் அப்படிலாம் இல்லைங்க, ஐம் ஓகே அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போல வந்து ஜங்குக்கோட அம்மா அதான் அவளே சொல்கிறாள், நீயா ஏன்டா ஏதாச்சும் நினச்சிக்கிற, புருஷன் பொண்டாட்டினா அப்படி தான் உட்காரணும், என்ன எப்போ பாரு 2 பேரும் டாம் அண்ட் ஜெரி மாதிரி என்னவோ சண்டைக்காரன் மாதிரி மூஞ்சி திருப்பிட்டு போகிறது, தள்ளி உட்காருறது, என்ன பழக்கம் இது, கல்யாணம் 6 மாதம் ஆச்சு, பக்கத்தில் உட்கார கூச்சப்பட்டுட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பட்டு அசிங்கப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. அவங்க ஒவ்வொரு விஷயமும் சொல்லல உங்கள் 2 பேருக்கும் ஒரு மாதிரி அக்வர்ட் ஆகுது. ஸோ அப்போல அவர் சரிம்மா நிறுத்து, ஒன்று சொல்லக்கூடாது உங்களுக்கு, அமைதியாக வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அமைதியாக வர்றாரு. ஸோ அவருக்கு கொஞ்ச நேரத்தில் கையை வந்து ஒரே இடத்துல வந்து வச்சிக்க முடியல. ஸோ அவர் வந்து கேஷுவலாக அவங்க ஷோல்டர்லேயே வந்து கையை போட்டுட்டாரு. ஸோ இதை பார்த்த ஜங்குக் அம்மாவுக்கும் ஒரு குஷி, அப்பாடி நானும் என் புருஷனும் போட்ட பிளான் எந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உள்ளுக்குள்ளேயே வந்து சிரிச்சுக்கிறாங்க. ஸோ நீங்களுமே வந்து
அவருக்கு கம்ஃபர்டபுளாகவே உட்காந்துக்கிட்டீங்க. அவர் உங்கள் ஷோல்டரில் வந்து கையை போட்டிருக்காரு. வேறு என்ன செய்கிறது, உட்காரணும்ல. அப்போயெல்லாம் அவர் சொல்கிறாரு, ஒயன் ஃபஸ்ட் டேனால உங்களுக்கு எந்த ஒர்க்கும் கிடையாது. ஸோ இன்றைக்கி ஆஃபீஸை சுற்றி பார்க்குறது, அப்புறம் மேனேஜர்ஸ் எல்லாருக்கிட்டேயுமே உங்களை அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். அண்டு உங்களுக்கு பிடிச்சா வாங்க, உங்களுக்கு செட் ஆனிச்சுன்னா ஓகே, அப்படி இல்லாட்டியும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களுமே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணுறீங்க. ஸோ கொஞ்சம் நேரங்க அப்புறம் வந்து ஜங்குக்கோட என் அம்மா வந்து இறங்குற இடம் வந்துடுச்சு. ஸோ அவங்க வந்து இறங்கிட்டாங்க. ஸோ 2 பேரும் கொஞ்சம் கேப் விட்டு வந்து உட்காந்துக்கிட்டீங்க. ஸோ ஆஃபீஸ்க்கு வந்து ரீச் ஆகிட்டீங்க. உள்ளே போகிறீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி நர்வஸாக இருக்குது. பிகாஸ் என்ன தான் உங்கள் ஆஃபீஸாகவே இருந்தாலும் ஃபஸ்ட் டைம் ஒரு இடத்துக்கு போகிறீங்கல்ல. ஸோ ஜேகே வந்து முன்னாடி போகிறாரு. ஸோ எல்லாருமே எந்திரிச்சு வந்து மார்னிங் விஷ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் அவர் பின்னாடியே வந்து போகிறீங்க. ஸோ எல்லாருமே வந்து சர்ப்ரைஸ்டாக உங்களை பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் அவருக்கு பின்னாடி தான் வந்து போயிட்டுருக்கீங்க. சடனாக அவர் ஸ்டாப் ஆகுறாரு. நீங்கள் அவரை கன்ஃபியூஸ்டாக பார்க்குறீங்க. எதுக்கும் நீ பின்னாடி, அதுவும் இல்லாமல் என் பாடி கார்டு மாதிரி வந்துட்டுருக்க, ஸோ முன்னாடி வா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ உங்கள் கையை பிடிச்சி வந்து உங்களை கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ உங்களுக்கு உள்ள வந்து கொஞ்சம் சந்தோஷமாக வந்து இருக்குது. ஸோ போயிட்டு லிஃப்ட்டுக்கிட்ட வந்து பார்க்குறாரு. பார்த்தா நிறைய பேர் வந்து லிஃப்ட்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போயில் அவர், எதுக்கு எல்லோரும் இப்படி லிஃப்ட் வாசல் இப்படி வரிசையாக நின்றுட்டுருக்கீங்க போகாமல் யாரும்? அது வந்து சார், இப்போ தான் ஒரு ஷிஃப்ட் போயிருக்காங்க, இன்றைக்கி எல்லாமே லேட்டாக ஆகிடுச்சு, அதுவும் இல்லாமல் லிஃப்ட்டு கொஞ்சம் கோளாறாக நின்றுச்சு, அதான் சார். ஓ, இப்போ நான் 5th ஃப்ளோர் போகணுமே, இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்க்குறாரு. நீங்கள் வந்து சும்மா அமைதியாக நிற்கிறீங்க. 5 ஃப்ளோர் ஸ்டெப்ஸ் ஏறிடுவியா ஏன்? என்ன ஜோங்கோக், எப்படி 5th ஃப்ளோர் வரையும் ஸ்டெப்ஸ்லேயே போகிறது? ஐயோ, எனக்கு காலெலாம் உடஞ்சிடும். அப்போ ஒன்றும் பண்ண முடியாது, வெயிட் பண்ணி தான் போகணும், கூட்டத்துக்குள்ளே தான் போகணும், ஓகேவா? அதெல்லாம் பிரச்சனை இல்லை, நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கலாம். ஏன் இங்கே ஒரு லிஃப்ட் தான் இருக்கா? ஸோ இன்னொரு லிஃப்ட் வந்து வெளியில் கட்டிகிட்ருக்காங்க. ஸோ இப்போதைக்கு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கொஞ்சம் நின்றுச்சான், அதான் லேட் ஆகிடுச்சு. ஸோ 1st 2nd ஃப்ளோரில் இருக்கவங்கலாம் பிரச்சனை இல்லை, 5th ஃப்ளோர் 6th ஃப்ளோரில் இருக்க வரைக்கும் பிரச்சனை, லிஃப்ட்டில் தானே போகணும், அதான் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களுமே சரிங்கிற மாதிரி நோட் பண்ணுறீங்க. ஸோ அப்போ எல்லாருமே லிஃப்ட்டில் வந்து ஏறுறீங்க. ஸோ ஒரு 8 பேர்கிட்ட ஏறிட்டீங்க. அது பெரிய லிஃப்ட் தான். ஸோ அதுக்கு மேலே ஆள் வந்து ஏற்ற முடியலை, ஏன்னா வெயிட் ஒரு அளவுன்னு இருக்குல்ல. நீங்கள் ஏறினதுக்கப்புறம் மூலையிலன்னு பார்த்து போய் நின்றுட்டீங்க. ஸோ அப்போலாம் அதுக்கடுத்து வந்து ஜேகே உங்களுக்கு முன்னாடி நிற்கிறாரு. எல்லோரும் கொஞ்சம் நெருக்குன மாதிரி தான் நிற்கிறாங்க. ஸோ 1st ஃப்ளோர் வந்து வருது. ஸோ அதுலேயும் சில பேர் வந்து ஏறுறாங்க, யாருமே இறங்குன மாதிரி தெரியல. ஸோ இப்போ 10 மெம்பர்ஸ் கிட்ட இருக்கீங்க, இதுக்கு மேலே யாரும் ஏற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்லிட்டாரு. அப்போலாம் வந்து போயிட்டுருக்கையிலே வந்து 2nd ஃப்ளோருக்கும் 1st ஃப்ளோருக்கு நடுவில் லிஃப்ட் வந்து நின்றுச்சு. ஸோ எல்லாருக்கும் வந்து ஷாக் ஆகுது. இப்போ என்ன பண்ணுறதுனே வந்து தெரியல. ஜேகே வந்து அப்படியே உங்கள் சைடு வந்து டேர்ன் ஆகிட்டாரு. ஸோ கால்லாம் வந்து பண்ணி பார்க்குறாங்க, கால்ஸ் வந்து யாருக்குமே ரீச் ஆகலை. அப்போலாம் உங்களுக்கு வந்து வேர்க்க ஆரம்பிக்குது. நீங்கள் நார்மல் வெஸ்டர்ன் வியர் தான் வியர் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஜேகே வந்து ஷர்ட்டும் ஃபேண்ட்டும் வந்து போட்டிருக்காரு. அவரோட ஷர்ட் பட்டன் வந்து 2 பட்டன், ஃபஸ்ட் 2 பட்டன் வந்து அவுத்து விட்டுருக்காரு. ஸோ அப்போலாம் அவரோட செஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து தெரியுது. ஸோ உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. நீங்கள் அந்த சைடு இந்த சைடு வந்து டேர்ன் ஆகுறீங்க. உங்களுக்கு வந்து ஓவராக ஸ்வெட் ஆகும். ஸோ உங்களுக்கு வந்து வேர்க்க ஆரம்பிக்குது. அப்போல ஜேகே வந்து உங்களை நோட் பண்ணிவிட்டு ஸோ அவரோட கர்ச்சீஃப் எடுத்து கொடுக்குறாரு. ஸோ நீங்களுமே வந்து தொடக்கிறீங்க. அப்பையில் அவர் சடனாக அந்த கர்ச்சீஃபை வாங்கி உங்கள் ஃபேஸில் லைட்டை வந்து தொடச்சி விடுறாரு. இது எல்லோரும் இந்த ரொமான்டிக் சீனை வந்து பார்த்துட்ருக்காங்க. அப்பையில் வந்து உங்களுக்கு மூச்சு வந்து விட முடியல, ஏன்னா ஆக்சிஜன் அப்படிங்கிறது ஒன்று வேணும்ல. காற்றோட்டமே இல்லாத ஒரு இடத்துல வந்து இருக்கீங்க. அப்பையில் அவர் வந்து அப்படியே லைட்டாக வந்து ஊதி விடுறாரு. ஸோ அந்த ஜில்லுன்னா எப்படி சொல்கிறது, வேர்க்கும் போது ஒரு மாதிரி சில்லுன்னு இருக்கும்ல. ஸோ அந்த ஜில்லுக்கும் அவர் ஊதுற அந்த ஹீட்டான அந்த ஏருக்கும் உங்களுக்கு ஒரு மாதிரி வந்து ஃபீல் ஆகுது. ஸோ 2 பேரும் செம்ம க்ளோஸில் வந்து நிற்கிறீங்க. ஃபஸ்ட் டேவே என் பொண்டாட்டிக்கு இப்படி ஒரு நிலைமையா? ஐம் சாரி ஒயன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஜங்கோக்கி, நீங்கள் என்ன பண்ணுவீங்க?
இல்லை ஃபஸ்ட்டே எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு நான் வந்து செக் பண்ணிவிட்டு இல்லை யாரையாச்சும் செக் பண்ண சொல்லிட்டு அவனை கூட்டிகிட்டு வந்திருக்கணும். பாவம் உனக்கு இப்படி வேர்க்குது என்ன பண்ணுறது தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவர் கர்ச்சீஃபை வச்சு உங்களுக்கு தொடச்சி விடுறாரு ஃபேஸில். நீங்கள் பரவாயில்ல, நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ரொம்ப லேட் ஆகுமோ அப்படின்னு சொல்லிவிட்டு அவரோட ஷர்ட்டை வந்து பிடிக்கிறீங்க. அவர் வந்து கேஷுவலாக தான் நிற்கிறாரு, ஏன்னா உங்களால் நிற்க முடியல. ஏன்னா ரொம்ப நெருங்கி நிற்கும்போது கால் வைக்கலாம் இடம் இருக்காது இல்லையா. நீங்கள் அவரை வந்து அவர் ஷர்ட்டை பிடிச்சிட்டு நல்லா ப்ரீத் பண்ணுறீங்க. உங்களுக்கு வந்து கொஞ்சம் மூச்சை அடைக்கிற மாதிரி இருக்குது. ஐயோ என்ன ஏதாச்சும் மயக்க வர மாதிரி ஏதாச்சும் செய்தா? ஸோ இப்போ லிஃப்ட்டை ஆன் ஆனிச்சுன்னு வச்சுக்கோவேன், நம்ம செகண்ட் ஃப்ளோரில் இறங்கிக்கலாம், ஓகேவா, வீட்டுக்கு போயிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, மூச்சு விட முடியல, கொஞ்சம் கூட்டமாக வேறு இருக்குல்ல, காற்று இல்லையா அதான் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ எல்லோருமே உங்களுக்கு கொஞ்சம் வரிடாக வந்து பார்க்குறாங்க. ஸோ சடனாக வந்து லிஃப்ட் ஆன் ஆகுது. ஸோ செகண்ட் ஃப்ளோர்லேயே வந்து நீங்கள் 2 பேருமே வந்து இறங்கிடுறீங்க. ஆளை விடுங்கடா சாமி, நாங்கள் ஸ்டெப்ஸ் கூட ஏறிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே செகண்ட் ஃப்ளோர்லேயே வந்து இறங்கிடுறீங்க. ஸோ நீங்கள் மூச்சு நல்லா இழுத்து வந்து விடுறீங்க. ஸோ உங்கள் ஜேகே வந்து பக்கத்துலேயே இருக்கார். ஸோ தண்ணிலாம் வந்து கொடுக்குறாங்க. குடிச்சிட்டு அப்படியே வந்து ரிலாக்ஸ்டு ஆகுறீங்க. ஸோ அப்போலாம் அவர் வந்து சடனாக உங்களை ஹக் பண்ணுறாரு. ஐம் சாரி ஓயன், ஸோ என்னால் தான் இதெல்லாம், நான் முன்னாடியே வந்து எல்லாத்தையும் பார்த்துருந்துருக்கணும். அரி ஓகே நம்ம வீட்டுக்கு கிளம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாரு. நீங்கள் பரவாயில்ல ஜெகே, நான் நார்மலாக தான் இருக்கேன். இல்லை வீட்டுக்கு கிளம்பலாம், இது சரிப்பட்டு வராது, நீ கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுவா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூப்பிட்றாரு. கொஞ்ச நேரம் இருப்போமே, உடனே எப்படி ஸ்டெப்ஸில் இறங்குறது, சரி கொஞ்ச நேரம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் முதுகை வந்து தேய்ச்சி விட்டுறாரு. ஸோ எல்லோரும் வா, எங்கள் சிஇஓ இப்படி ஒரு கேரிங்கான ஒரு ஹஸ்பண்டா மேம், நீங்கள் எங்கள் சிஇஓ ஜங்குக்கா புருஷனாக கிடச்சிருக்கிறதுக்கு நீங்கள் கொடுத்து வச்சுருக்கணும். இப்படி பார்த்துக்கிறாரு, பொண்டாட்டிக்கு ஒன்றுனா துடிச்சு போய்ட்றாரு மனுஷன், அவ்வளோ லவ்வோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு மாதிரி ஷை ஆகுது. ஸோ அவருக்கும் தான். என்ன லவ் மேரேஜ் இல்லை அரேஞ்ச் மேரேஜ் தானே சார்? ஆமாம் அரேஞ்ச் மேரேஜ் தான். பரவாயில்ல, அரேஞ்ச் மேரேஜாக இருந்தாலும் உங்கள் 2 பேருக்குள்ளே இவ்வளோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், இவ்வளோ லவ் இருக்கே. ஆமாம், எப்போது குட் நியூஸ்னால் சொல்ல போகிறீங்க, நாங்கள் சின்ன ஜேகேவை எப்போ பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. ஸோ உங்களுக்கு இன்னுமே ஷை ஆகுது. ஸோ நீங்கள் வெக்கப்பட்டு உங்கள் ஃபேஸில் நல்லா ரெட்டிஷ் ஆகிடுது. ஸோ இதை ஜேகே நோட் பண்ணுறாரு. ஸோ அப்போலாம் அவர் சிரிச்சுட்டே கூடிய சீக்கிரத்தில் பார்ப்பீங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அவ்வளோதான், உங்களை முடிச்சு விட்டார். நீங்கள் அவரை பார்க்குறீங்க. ஸோ அவர் உங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணுறாரு. கொஞ்ச நேரம் வந்து இருந்துட்டு ஸோ நீங்கள் ஆஃபீஸை விட்டு வந்து கிளம்புறீங்க. அப்போல வந்து ஜங்குக் சொல்கிறாரு, நம்ம வீட்டுக்கு போக வேணாம், நம்ம எங்கேயாச்சும் வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் சும்மா வந்து தனியாக வெளியில் போகிறீங்க. நீங்களாக பிளான் பண்ணி ஹனிமூன் போயிருப்பீங்க, பட் வந்து வீட்டில் பேரண்ட்ஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுத்து தான் போனீங்க, நீங்களாக வந்து போகலை. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் அவர் உங்களை வெளியில் கூட்டிகிட்டு போகிறாரு அவராக. நீங்களுமே சரின்ட்டுன்னு வந்து சொல்கிறீங்க. அப்போல ஜங்குக் சரி எங்கே போகலாம், எப்போது மாதிரி பார்க், பீச், ஷாப்பிங் மால்ஸ் அங்கெல்லாம் வேண்டாம், கொஞ்சம் ரொமான்டிக்காக இருக்க மாதிரி ஏதாச்சும் ஒரு பிளேஸ் சொல்ல அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் ரொமான்டிக்காக வேணுமோ? ஆமாம் ரொமான்டிக்காக வேணும் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் சரி கொஞ்சம் மலை அந்த சைட் போகுமா, கொஞ்சம் மலை ஏறுற மாதிரி, அது ரொம்ப நல்லாயிருக்கும், லாங் டிஸ்டன்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அவருமே சரின்னு சொல்லிட்டு நோட் பண்ணுறாரு. 2 பேருமே வந்து காரை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஸோ வந்து போகிறீங்க. இட்ஸ் அ லாங் ட்ரைவ். ஸோ நீங்கள் போயிட்டுருக்கும் போதே வந்து ஜேகே வந்து ரொமான்டிக்காக உங்கள் கையை வந்து ஹோல்ட் பண்ணுறாரு. நீங்கள் அவரை பார்க்குறீங்க. ஸோ அவர் உங்களை பார்க்குறாரு. 2 பேருக்கும் வந்து லைட்டாக வந்து குட்டியாக ஒரு ஐ கான்டாக்ட் போகுது. ஸோ ரோடு வந்து ஃப்ரீயாக தான் இருக்குது. நீங்கள் அவர் கையை வந்து இன்னும் டைட்டாக வந்து பிடிக்கிறீங்க. அப்போல நீங்கள் சார் ரோட்டை பார்த்து ஓட்டுங்க, மலைக்கு மேலே ஏறிட்டுருக்கோம் என்னைய பார்க்காம அப்படின்னு சொல்கிறீங்க. ஓ ஆமாம்ல, சரி நம்ம ரீச் ஆனதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டுன்னு வந்து உங்கள் கையை ஹோல்ட் பண்ணிகிட்டே ஸோ அவர் ஒரு கையால் வந்து ட்ரைவ் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ 2 பேரும் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்து ஹோல்ட் பண்ணியிருக்கீங்க. அப்போல ஜங்குக்
அப்படின்னு கூப்பிட்றீங்க. சொல்லுவேன் ஏன் அது உங்களுக்கு என்னை பிடிச்சிருக்கானா புரியல. இல்லை, நமக்கு மேரேஜ் ஆகி 6 months 7 months ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த 6-7 monthஸில் நம்ம 2 பேரும் ஒரு ஃப்ரெண்டாக வந்து இருந்திருக்கோம். அது வீட்லேயுமே வந்து தெரியும். ஸோ இன்னும் நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக எந்த லைஃபையுமே ஸ்டார்ட் பண்ணல. ஸோ இந்த 6 monthஸில் வந்து நம்ம 2 பேருக்குள்ளே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. உங்களை நான் புரிஞ்சுக்கிட்டேன், என்னை நீங்கள் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டீங்க. ஸோ அப்படின்னு இழுக்கிறீங்க. ஸோ என்ன எதுக்கு மேடம் இழுக்கிறீங்க? அது எங்கே திரும்பினாலும் குட் நியூஸ் இல்லையான்னு கேட்குறாங்க. அது எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னா புரியல. மாதிரினா எல்லாரும் கேட்குறதா, அதனால நான் அது எதுக்கும் நீ இப்படி தயங்குற? கட்டின புருஷன்ட்ட தானே சொல்ல வர. அது நீங்கள் என்னை ஒய்ஃபாக ஏற்றுக்க நீங்கள் ரெடியா? ஒய்ஃபாக நான் உன்னை என்றைக்கோ ஏற்றுக்கிட்டேனே, இது என்ன கேள்வி? அது நான் எப்படிங்க ஓப்பனாக சொல்ல முடியும்? ஓப்பனாக சொல்லு, நான் உன் புருஷன் தானே. இருந்தாலும் எனக்கு ஒரு மாதிரி ஷையாக இருக்காதா? நான் சொல்ல வர்றதுலேயே உங்களுக்கு புரியாதா? புரிஞ்சிருச்சு, நீங்கள் புரியாத மாதிரி நடிக்கிறீங்க. ஐயோ உன்கிட்ட நடிச்சு நான் என்ன பண்ண போகிறேன்? இல்லை, நீங்கள் நடிக்கிறீங்க, நான் சொல்லவே இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் கையை வந்து எடுத்துட்டீங்க. ஸோ என்ன மேடம் கோவம் வருதோ? ஆமாம், நானும் வந்து இன்டெரக்டாக சொல்ல வரேன், உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? நான் புரியாத மாதிரி நடிச்சிட்ருக்கீங்க. அப்புறம் என்ன பேசி என்ன இருக்க போகுது? சரி இன்னும் கொஞ்ச நேரம் தான் நம்ம ரீச் ஆயிடுவோம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ கொஞ்சம் நேரம் சைலண்ட்டாகவே வந்து போகுது. ஸோ அவர் அப்பப்போ உங்களை திரும்பி பார்க்குறாரு, நீங்கள் அவரை திரும்பி அப்பப்போ பார்த்துக்கிறீங்க. ஸோ பார்த்துக்கிட்டு அப்படி வந்து திரும்பிட்டு அந்த சைடு வந்து சிரிச்சுப்பீங்க. ஸோ ரீச் ஆகிட்டீங்க. அது வந்து ஒரு மலை. ஸோ மலையில் வந்து வீடெலாம் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு இடம். ஸோ பார்க் இருக்குது, அந்த மாதிரிலாம் நிறையா வந்து இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அந்த இடத்துக்கு ரீச் ஆகிட்டு இறங்கி வந்து நிற்கிறீங்க. ஸோ நல்லா கூலிங்காக வந்து இருக்குது. அப்படியே ஜேகே வந்து சடனாக உங்களை பேக் ஹக் பண்ணுறாரு. அவர் வந்து ஹீட்டாக இருக்கார். ஸோ அந்த கூலிங்க்கும் அந்த ஹீட்டுக்கும் அப்படியே வந்து உங்களுக்கு வார்மாக ஃபீல் ஆகுது. ஸோ உங்கள் ஷோல்டர்கிட்ட வந்து அவர் ஃபேஸை வந்து வச்சுருக்காரு. என்ன மேடம் இப்படி குளிருது அப்படின்ட்டுன்னு வந்து கேட்குறாரு. அதானே, ஸ்வெட்டர் ஏதாச்சும் வாங்கிட்டு வந்துருக்கலாமோ அப்படின்ட்டுன்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ அது வந்து 6 o'clock ஆயிடுச்சு. பிகாஸ் அது ஒரு லாங் ட்ரைவ் தானே. சூரியன்லாம் மறைஞ்சிருச்சு. ஸோ கூலிங் வந்து இறங்க ஆரம்பிச்சிருச்சு. 2 பேரும் அப்படியே ஹக் பண்ண ஸ்டேஜில் வந்து நிற்கிறீங்க. அப்போயில அவர் வந்து அப்படியே உங்களுக்கு நெக்கில் வந்து சாஃப்டாக வந்து கிஸ் பண்ணுறாரு. நீங்கள் லைட்டாக ஷாக் ஆகுறீங்க. அப்படியே அவரை திரும்பி வந்து பார்க்குறீங்க. என் பொண்டாட்டி கேட்டுகிட்டே இருந்தா வர்ற வழியில், ஒய்ஃபாக ஏற்றுக்கிறீங்களா அப்படி இப்படின்ட்டுன்னு. எனக்கு புரிஞ்சிச்சு தான், அப்போது புரியாத மாதிரி தான் நடித்தேன். சாரி, அவனை நான் எப்போயோ ஒய்ஃபாக வந்து நான் ஏற்றுக்கிட்டேன். பட் இத்தனை நாளாக எனக்கு சொல்ல முடியலன்னா ஒரு வெக்கம்னு கூட வச்சுக்கலாமே. பட் என்னாலேயும் இதுக்கு மேலே கண்ட்ரோல் பண்ண முடியல. ஏன் நம்ம லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணக்கூடாது? இவ கூட எல்லாமே செட் ஆயிடுச்சு. நம்ம கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி ஒரு பொண்ணு, ஒரு கேரிங்கான ஒரு பர்சன், லவ் நிறைய வச்சுருக்கோம். ஸ்ட்ரைட்டாக சொல்லிட்டா என்ன அப்படின்னு எனக்கு தோணுச்சு. பட் அதுக்கான டயத்துக்காக நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். உன் பர்த்டே வரட்டும் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். பட் எனக்கு இதுக்கு மேலே வெயிட் பண்ண முடியாது. ஸோ இந்த கிளைமேட், இந்த இடம், நானும் மட்டும், இது கரெக்டான பிளேஸ். ஐ லவ் யூ ஒயன். ஐ லவ் யூ மை பொண்டாட்டி அப்படின்ட்டு நான் வந்து சொல்கிறாரு. நீங்கள் அவரே பார்த்துட்ருக்கீங்க. ஸோ 2 பேருக்கு ஐ கான்டாக்ட் போகுது. எவ்வளோ நேரம் நானும் பதிலுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்குது. ரிப்ளை பண்ண லவ் யூ டு மை சொல்ல புருஷா போதுமா? கொஞ்சம் கூட ஒரு ரொமான்டிக்கான லுக் கூட பார்க்க விட மாட்டேறீங்க. அவ்வளோ அவசரமோ லவ் யூ டூக்கா? ஆமாம், நம்ம சொன்னக்கப்புறம் டக்குன்னு ரெஸ்பான்ஸ் வரணும்ல, இல்லாட்டி ஒரு மாதிரி ஆயிடும்ல.
அப்படின்ட்டுன்னு வந்து சொல்கிறாரு. ஸோ 2 பேருமே வந்து மாறி மாறி சிரிச்சுக்கிறீங்க. ஸோ சிரிச்சிட்டு இருக்கையிலே அவர் உங்ககிட்ட வந்து க்ளோஸாக வராரு, உங்கள் லிப்ஸ் கிட்ட க்ளோஸாக வராரு. ஸோ நீங்கள் வந்து அப்படி கண்ணை மூடுறீங்க. ஸோ அவர் அப்படியே வந்து கண்ணை மூடிட்டு ஸோ உங்கள் லிப்ஸில் வந்து கிஸ் பண்ணுறாரு. ஸோ அது வந்து ஒரு சாஃப்டான ஒரு ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் லவ்வான ஒரு கிஸ். ஸோ 2 பேருமே கொஞ்சம் நேரம் வந்து கிஸ் பண்ணுறீங்க. அப்படியே வந்து கிஸ்ஸை வந்து பிரேக் பண்ணுறீங்க. கரெக்டாக ஜங்குக்கோட ஃபோன் வந்து அடிக்குது. ஜங்குக்கோட அம்மா தான் வந்து கால் பண்ணுறாங்க. டேய் ஜங்கு, எங்கடா இருக்க? ஒயின்னு கூட்டிகிட்டு எங்கடா போனேன்? அதுவா, என் பொண்டாட்டியை நான் எங்கேயோ கூப்பிட்டு போகிறேன், உங்களுக்கு என்ன? உன் பொண்டாட்டியே நீ எங்கே வேணால் கூட்டிகிட்டு போ, அதுக்குன்ட்டுன்னு சொல்லாமல் கொள்ளாமல் போவியா? சாரிம்மா, கொஞ்சம் ரொமான்டிக்காக பேசிகிட்டே வந்தம்மா, அதனால மறந்துட்டேன். என்னடா சொல்கிற? எதாக இருந்தாலும் ஒழுங்காக சொல்லுடா, நாங்களும் சந்தோஷப்பட்டுப்போம்ல. அதுவா, நீயும் அப்பாவும் சேர்ந்து பேரன் பிறந்தா என்ன பேர் வைக்கிறது, பேத்தி பிறந்தா என்ன பேர் வைக்கிறதுன்னு 2 பேருமே ஒரு நல்ல பேரை சூஸ் பண்ணி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருங்க. ஸோ நாங்கள் இன்றைக்கி நைட்டு வர முடியாது. ஸோ நாளைக்கு ஈவினிங்குள்ளே நாங்கள் வீட்டுக்கு வரோம், ஓகேவா அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அவர் சொல்கிறத கேட்டு நீங்கள் வைக்கப்படுறீங்க. ஸோ ஜங்குக்கோட அம்மாவுக்கு வந்து சந்தோஷம் வந்து தாங்கலை. சரி நீ பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஃபோனை வந்து வச்சுட்டு ஜங்குக்கோட அப்பாட்ட வந்து சொல்கிறாங்க. ஸோ 2 பேருமே ஹாப்பியாக ஆகுறாங்க. பிகாஸ் நீங்கள் 2 பேருமே ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு ஒரு லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டீங்கல்ல. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து ரொம்பவே சந்தோஷமாகுது. நீங்கள் அப்படியே வெக்கப்பட்டுட்டே வந்து ஜங்குக்கோட செஸ்ட்டில் வந்து சாஞ்சிக்கிறீங்க. ஸோ ஹக் பண்ண மாதிரி. என்ன மேடம், இப்போவே வெக்கப்பட்டா எப்படி, இன்னும் எவ்வளவோ பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து ஹக் பண்ணுறாரு. நீங்கள் அப்படியே வந்து சினிங்கிட்டே வந்து அவர் செஸ்ட்லேயே வந்து சிரிச்சுக்கிறீங்க. ஹாப்பி என்டிங். ஸோ ரொம்ப சின்ன ஸ்டோரி தான், பட் ஸ்டோரிக்கும் டைட்டிலுக்கும் சம்மந்தமே இல்லை. நான் ஏதோ ஒரு மைண்டில் டைட்டிலில் போட்டு நான் இதெல்லாம் டைப் பண்ணி தம்ப்நெயில் ரெடி பண்ணிட்டு இப்போ தான் நானும் யோசிக்கிறேன், டைட்டிலுக்கும் நீ சொல்கிற ஸ்டோரிக்கும் சம்மந்தமே இல்லையே, என்ன நீ லூஸ் மாதிரி பண்ணி வச்சுருக்கேன்னு. பட் இதுக்கு மேலே நான் டைட்டிலை மாற்ற முடியாது. ஸோ யாரும் கழுவி ஊற்றாமல் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இங்கே எங்கேயோ கோயிலில் வந்து பக்கத்தில் திருவிழாவாக என்னன்னு தெரில. ஸோ அங்கிட்டு வேறு ஸ்பீக்கர் ஓடுது, இங்கிட்டு வேறு டிவி அலறுறாங்க. ஐயோ, நானும் எத்தனை வாட்டி தான் இது பண்ணுறது. எனக்கு ஒரு ஒன் ஷாட் ரெடி பண்ணி நான் பேசி போகிறதுக்குள்ளே நான் போதும் நொந்து நூடுல்ஸ் ஆகிடுறேன். ஸோ காலையிலேருந்து ஒரு நாள் ஆகிடுது, இல்லாட்டி 2 நாள் ஆகிடுது பாதியாக ரெக்கார்ட் பண்ணி போடுறதுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு ஜிம்மினுக்கு பார்க்கலாம். ஸோ ஒரு ஒன் ஷாட் நல்ல ஒரு டைட்டிலோடு நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். ஐயோ, நல்லா முடியலடா, எனக்கு மூச்செல்லாம் அடைக்குது. ஸோ என்னன்னு தெரில, எனக்கு ப்ரெஷர் வந்து கம்மியாகிடுச்சான்னு தெரில, ஒரு மாதிரி தலை சுற்றிகிட்டே இருக்குது. ஸோ அதனால தான் வந்து எப்படியோ இன்றைக்கி நம்ம தம்ப்நெயில் ரெடி பண்ணிட்டோம். அதுக்காக கழுவி உனக்கு திட்டு வாங்கினாலும் நீ பரவாயில்ல, கமெண்ட்ஸில் டைட்டிலுக்கும் ஸ்டோரிக்கும் சம்மந்தமே இல்லாமல் பண்ணி வச்சுருக்கேடின்னு திட்டு வாங்கினாலும் பரவாயில்ல, நீ வந்து போட்டுற அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ரெக்கார்ட் வந்து பண்ணிட்டேன். டைட்டிலை கொஞ்சம் வேறு மாதிரி வச்சுருந்துருக்கலாம். பரவாயில்ல, நம்ம தானே. ஸோ ஓகேடா. ஸோ இந்த ஒன் ஷாட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லிட்டு போங்க. அண்டு நல்லா இருக்கோ இல்லையோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒன் ஷாட் ஆர் எஃப்எஃப்ல வந்து நம்ம மீட் பண்ணலாம். ஸோ அது வரைக்கும் எல்லோரும் வந்து சேஃபாக இருங்கடா. ஸோ எல்லாரோட ரெக்வெஸ்ட்டையும் நான் சீக்கிரமாகவே போட ஆரம்பிக்கிறேன். எனக்கு இதுக்கே டைம் இல்லை. இதுலேயே உங்களுக்கு தெரியும், நான் ஒரு டைட்டில் ஏதோ ஒரு மைண்டில் யோசிச்சு அது ஒரு டைட்டிலை வச்சா நான் சொன்ன ஸ்டோரியே வேறு. ஸோ இதே மாதிரி நான் ரெக்வெஸ்ட்டை வந்து போட முடியாது. ரெக்வெஸ்ட் நல்லா யோசித்து அதுக்கேற்ற மாதிரி சீன்ஸ் வச்சு தான் நான் போட முடியும். அதனாலே எனக்கு ரெக்வெஸ்ட்டுக்கு வந்து டிலே ஆகிட்டே போகுது. ஸோ யாருமே கோச்சிக்காதீங்க. அண்ட் யாருமே இப்போதைக்கு வந்து ரெக்வெஸ்ட்லாம் எதுவும் கேட்காதீங்கன்னா, என்னை ஏற்கனவே இருக்க ரெக்வெஸ்ட்டே போட முடியல. இது சில பேர் ஆட்டிடியூட்லாம் சொல்லுவாங்க, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, என்னால் போட முடியலை. எனக்கு ஆக்சுவலாக ஞாபகம் மாதிரி ஜாஸ்தி இருக்குது. அது சொன்னால் யாருமே ஒத்துக்கவே மாட்டீங்க. 12th முடித்த சீருக்கு எனக்கு வந்து நேற்று என்ன பேசினோம், ஒரு திங்ஸை எங்கே வச்சோம் அப்படிங்கிறது எனக்கு சுத்தமாக மறந்து போயிடுது. வீட்டிலையே இருந்து மூளை இதாகிடுச்சு. மூளையே இல்லை, அதனால் எனக்கு ஞாபகம் மறுபடி ரொம்பவே கம்மியாகிடுச்சு. எனக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. ஸோ மெமரி லாஸ் ஆக போகுது போல். அப்படியாவது ஆகட்டும். சரிடா, எல்லோரும் வந்து சேஃபாக இருங்க. எனக்கு மறக்காமல் கமெண்ட்ஸில் எப்படி இருந்துச்சு இந்த ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு போங்க. அண்ட் டாட்டா, பாய் பாய், love you.